ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல் கேரிங் மாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுவாக நம்ம எப்போல்லாம் டீ காஃபி குடிப்போம்? ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தால் நம்மளுக்கு அப்போ மைண்டு ஃப்ரீ ஆகிறதுக்காண்டி டீ காஃபி குடிப்போம். அப்புறம் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷுக்காண்டி டீ காஃபி குடிப்போம். அப்புறம் தூக்கம் வரப்போ நம்ம முக்கியமான ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம். பட் ஆனால் நம்மளே அறியாமல் நமக்கு தூக்கம் வரும். ஸோ அப்போ அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்ம டீ காஃபி எடுத்துக்குவோம். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு ரொம்ப தலை சுற்றல் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஒரு சில ஸ்மெல்லாம் பிடிக்காது. ஏன்னா எதை பார்த்தாலும் வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், இல்லை ஏதாவது நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அப்படியே அவங்களுக்கு தோன்றப்ப அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தா டீ காஃபி தான். பட் ஆனால் அந்த டீ காஃபி குடிக்கிறதுனால உண்மையிலே அவங்களுக்கும் சரி, அவங்க பேபிஸுக்கும் சரி உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஒரு சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். நம்ம ப்ரெக்னென்சி டைமில் டீ காஃபி குடிக்கிறதுனால பேபிஸுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அவங்க டீ காஃபி எடுத்துக்கிறது அவங்க பேபிஸுக்கு அவ்வளோ ஒரு நல்லது கிடையாது. பட் ஆனால் அது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான். ஸோ அப்போ அளவுக்கு அதிகமானால் அந்த அளவு என்ன? அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ டீ காஃபி குடிக்கலாம்? ஸோ டீ, காஃபி, க்ரீன் டீ இது மூணுத்தில் எது சிறந்தது, எது பேபிஸுக்கு நல்லது, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கஃபைன் அளவும் அதிகமாக இருக்குது. ஒரு கப் க்ரீன் டீயில் 1/4 பங்கு கஃபைன் இருக்குது. அப்போ நீங்கள் க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா அதில் இருக்க கஃபைன் உங்கள் நஞ்சுக்கோடி வழியாக உங்கள் பேபிஸுக்கு போகும். ஸோ வயிற்றில் இருக்கிறப்பையும் அந்த குழந்தைக்கு கஃபைன் போச்சுன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சியில் அது பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். சொல்லப்போனால் அந்த வளர்ச்சியே தடுக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக 100% க்ரீன் டீயை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் பேபிஸுக்கும் நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு காஃபிலையுமே கஃபைன் அளவு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு 200 மில்லிகிராம் அளவுக்கு மேலே கஃபைன் எடுத்துக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அப்படி எடுத்துக்கிற காஃபியில் இருக்க கஃபைனு கூட உங்கள் பேபிஸோட பிளட்டில் போய் மிக்ஸ் ஆகி அவங்களுக்கு கரு சிதைவை ஏற்படுத்தக்கூட சான்சஸ் இருக்குது. ஒரு நார்மல் பர்சனுக்கே ஒரு நாளைக்கு 200 மில்லிகிராம் அளவுக்கு மேலே கஃபைன் எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ப்ரெக்னென்சி உமன் ஒரு நாளைக்கு 2 தடவை காஃபி குடிக்கிறதே அளவுக்கு அதிகம்தான். அதுவும் ரொம்ப நைஸாக இருக்க காஃபி பவுடரில் அளவுக்கு அதிகமாக கஃபைன் இருக்குது. ஸோ நம்ம பேபி ஹெல்த்தியாக பிறக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம பேபிஸ் பிறக்கிறப்பே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒரு 10 மந்த்ஸுக்கு காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஜூஸஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவும் மாதுளம்பழ ஜூஸ், அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ், இல்லை சாத்துக்குடி ஜூஸ், இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பாதாம், ஒரு 100 கிராம் பாதாமை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு பாலில் கலந்து குடிக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கும் சரி, உங்கள் பேபிஸுக்கும் சரி நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை அதிகரித்து தரும். ஸோ நெக்ஸ்ட்டு டீ காஃபியோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டர் தான். ஏன்னா அதில் கஃபைன் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 கப் டீ குடிக்கலாம். அதுவும் 1 கப் பாலில் கம்மியாக டீ தூள் சேர்த்து குடிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி டீ குடிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்காதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாமிட் வரும். ஸோ வாமிட் வந்துச்சுன்னா காலையிலே உங்களுக்கு டயர்டாகிடும். முடிஞ்ச வரைக்கும் டீயுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இல்லை நான் அப்படி குடிச்சு தான் ஆகணும்னா ஒரு 11 மணி அந்த மாதிரி டைமில் குடிங்க. ஏன்னா பேபிஸோட ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பேபி டெலிவரிக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ இம்யூனிட்டி பவரோடு இருக்காங்க, இல்லை எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட்ற ஃபுட்டில் தான் இருக்குது. அதை காட்டிலும் இஞ்சி டீ ப்ரெக்னென்சி டைமில் குடிக்கலாமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா, இல்லை குழந்தைங்களுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சில பேர் அதை குடிக்கிறதுக்கு தயங்குவாங்க. ஸோ அப்படி தயங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சி டைமில் காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். ஸோ வாமிட்டிங் சென்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இஞ்சி டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் இருக்க ஸ்மெல்லுமே நமக்கு எனர்ஜியை கொடுக்கும்.
ஸோ ப்ரெக்னென்சி உமன்ஸ் ஒரு நாளைக்கு 1 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். பொதுவாகவே ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு டைஜஸ்ட் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இஞ்சி டீ எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு டைஜஸ்ட் பிரச்சனையுமே வராது. கர்ப்ப காலத்தில் அந்த பெண்ணுக்கும் சரி அந்த குழந்தைக்குமே சரி கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இஞ்சி டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் அப்போது ஒரு சிலருக்கு இந்த த்ரோட்டில் புண்ணு வரலாம், அதாவது தொண்டை கரகரப்பு இருக்கும், சில பேருக்கு காய்ச்சல் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய அந்த கெட்ட வைரஸை அழிக்கக்கூடிய சக்தி இஞ்சிக்கு உண்டு. ஏன்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு 10 months வரைக்கும் ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும். அது டெலிவரிக்கு அப்புறம் அந்த சுகர் இருக்காது. ஸோ அதனால் ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இயற்கையாகவே உங்கள் பிளட்டில் இன்சுலின் அளவை அதிகரிக்கும். ஸோ என்னென்னா டீ, காஃபி, க்ரீன் டீ இது எல்லாத்தையோட சிறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி டீ. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் இஞ்சி டீ எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏற்கனவே அபார்ட் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் இஞ்சியை தவிர்க்கிறது நல்லது. ஸோ நம்ம ப்ரெக்னென்சி டைமில் செய்கிற ஒவ்வொரு விஷயமா இருந்தாலுமே சரி அது அந்த குழந்தைய தான் போய் சேரும். ஸோ நம்ம ப்ரெக்னென்சி டைமில் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும், நல்ல வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்ணும், மில்க் நிறையா எடுத்துக்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கேரிங் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.